28ஆம் அதிகாரம் 14 வசனத்தை தியானிச்சோம். டியூட்ரானமி சாப்டர் 28 verse 1 to 14. இதுல ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு சில ஆசீர்வாதங்களை வச்சிருந்திருக்கிறாரு. அதை மோசே இதை ஜனங்க கிட்ட கொடுக்குற ஒரு நிகழ்வு. இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துல இருந்து பிரயாணமா புறப்படும் போது இவங்க கூட புறப்பட்டவங்க எல்லாருமே கானானுக்குள்ள போல. வழியில வந்து ஆண்டவர் நிறைய பேரை வந்து இவங்க ஆண்டவருக்கு விரோதமா முரட்டாட்டம் செஞ்சதுனால நிறைய பேரை கொன்னுட்டாரு. புதுசா ஒரு சந்ததி உருவாச்சு. அந்த புதுசா ஒரு சந்ததி உருவாகிற அவங்களுக்கு மோசே எழுதின கடைசி புத்தகம் தான் இந்த டியூட்ரானமி. எக்ஸடஸ்ல இருக்கிற நிறைய விஷயம் ரிப்பீட் ஆயிருக்கும். ஆனா டியூட்ரானமினா ஸ்பெஷாலிட்டினா, யாரெல்லாம் வந்து கானானுக்குள்ள பிரவேசிக்க போறாங்களோ, யார் அந்த ப்ராமிஸ்டு லேண்டு சுதந்திரமா பெறப்பட்ட அந்த வாக்குதத்தத்தின் நிலத்துக்குள்ள பிரவேசிக்க போறாங்களோ அவங்களுக்காக எழுதப்பட்ட ஒரு புத்தகம் தான் இந்த டியூட்ரானமி. கடைசியா மோசே சாகிற தருவாயில் இருக்கிறப்போ அந்த ஜனங்களை பார்த்து, ஆண்டவரோட வார்த்தைக்கு செவிசாச்சா உங்களுக்கு என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்கும், அதே நேரத்துல ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்படியாமல் போனா என்னெல்லாம் சாபங்கள் கிடைக்கும். அங்க யூஸ் பண்ணிருக்கிற வார்த்தை வந்து பிளெஸிங்ஸ் அண்ட் கர்ஸ். முதல்ல கீழ்படிஞ்சா கிடைக்கிற ஆசீர்வாதங்கள், இரண்டாவது கீழ்படியாமல் போனா அதுல இருக்கிற சாபங்கள். ரெண்டுமே டூ டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ். ஒன்னு பிளெஸிங். இந்த வாரம் நம்ம வந்து ஆசீர்வாதங்களை பத்தி தியானிக்க போறோம். அடுத்த வாரம் கர்சஸ் பத்தி தியானிக்க போறோம், என்னெல்லாம் சாபங்கள் வரும்னு சொல்லி. ஆனா இந்த பிளெஸிங்ன்ற இந்த கான்செப்ட்ல முதல் 2 வசனத்திலேயே ரொம்ப அற்புதமான வார்த்தைகளை வந்து மோசே உபயோகப்படுத்தி இருக்கிறாரு. அதே நேரத்துல இது மோசே உபயோகப்படுத்தினாருன்னு சொல்றதை விட பரிசுத்தாவியானவர் இது ஏவி இருக்கிறாரு. முதல் வசனத்தை வாசிங்களேன். ஆமென். இதெல்லாம் கவனிச்சு பாருங்க. Now it shall come to pass if you diligently obey the voice of the Lord. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ எப்படி கேட்கணுமா? உண்மையாய் செவி சாய்த்து நீ அதை கவனமா அந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய கட்டளைகளின் படி நடந்தால், அப்பொழுது God will set you high above all the nations of the earth. மற்ற ராஜ்யங்களை விட ஆண்டவர் நம்ம இந்த இஸ்ரவேல் தேசத்தை மாத்திரம் இல்லாம அந்த தேசத்துலதான் இப்ப நம்மளும் வந்து என்னவா இருக்கிறோம், உடன் சுதந்திரவாளிகளா இருக்கிறோம். புதிய ஏற்பாடின் படி பார்த்தோம்னா இந்த தேவன் யாவே தேவன் வெறும் இஸ்ரவேலர்களுக்கான தேவன் அல்ல. நாமும் கூட அந்த இஸ்ரவேலர்கள் என்ற அந்த ஒரு மரத்துக்குள்ள ஒட்டு செடி மாதிரி சேர்க்கப்பட்டிருக்கிறோம். நமக்கும் இவர் தேவனா இருக்கிறார். அவர் சொல்றது என்னன்னா, இந்த இடத்துல நீங்க என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா மற்ற ஜாதிகள் மற்ற தேசங்களுக்கு மேலாக நான் உங்களை உயர்த்துவேன். ஐ வில் லிஃப்ட் யூ ஹை அப்பான் ஆல் த அதர் நேஷன்ஸ். மற்ற தேசங்களை பார்க்கல உன்னை நான் உயர்த்துவேன். இது வெறும் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆனா 2வது வசனத்துல ரொம்ப பிரமாதமான ஒரு வார்த்தை இருக்குது. அதுலதான் என்னோட செய்தியவே நான் வந்து வச்சிருக்கேன். 2வது வசனத்தை வாசிங்களேன். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். இதுல ரொம்ப சிம்பிளான ஒரு டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க. இது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப உபயோகமான ஒரு வார்த்தை. எல்லாம் கவனிங்க. ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க. all these blessings shall come upon you and overtake you. பைக் கார் ஓட்டுற எத்தனை பேர் பைக் கார் ஓட்டுறீங்க? சைக்கிள் பைக் கார் எல்லாருமே ஓட்டுறோம்ல. ஓவர்டேக் பண்றதுனா என்ன? யாரோ நம்ம முன்னாடி போறாங்க, அவங்களுக்கு முன்னாடி நம்ம ஓவர்டேக் பண்றது, அவங்களுக்கு முன்னாடி முந்தி போறது, ரைட்? நம்ம எல்லாருமே வாழ்க்கையில ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி ஓடி நிக்கிறோம். ஆனா ஆண்டவர் இந்த வசனத்துல சொல்றாரு, ஆசீர்வாதம் உன்னை ஓவர்டேக் பண்ணுமா. நீ ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி ஓடி நிற்குவ, ஆனா உனக்கு முன்னாடியே ஆசீர்வாதத்தை வர வச்சுட்டு வரான் அவர். He will make blessings overtake you. நீ ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி போலனா கூட சரி, நீ மூவ் ஆகாம அப்படியே நின்று இருந்தா கூட உன்னை ஓவர்டேக் பண்ணி blessing வரும். எப்போ? if you listen to my voice. என் வார்த்தைகளுக்கு நீ செவி சாய்த்து, என் சத்தத்துக்கு நீ செவி சாய்த்து, என் பேச்சை கேட்டுனா, உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது, ஆண்டரோட வார்த்தையை கேட்கும் போது, ஆண்டவருடைய கட்டளைகளை கீழ்ப்படிக்கும் போது ஆசீர்வாதம் என்ன ஓவர்டேக் பண்ணி வருதான். வேற நிறைய இடத்துல இந்த ஓவர்டேக்ன்ற வார்த்தை யூஸே ஆகல. ஸ்பெசிபிக்கா இந்த இடத்துல மோசே வந்து எழுதியிருக்கிறார், blessings will overtake you. ஏன்னா நீ ஆண்டரோட வார்த்தைக்கு கீழ்படுகிற. when you obey to his word, அவருடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறப்போ ஆசீர்வாதம் என்ன ஓவர்டேக் பண்ணி வருதான். ஆசீர்வாதம் நான் போறதுக்கு முன்னாடியே எனக்கு முன்னாடி வந்து ஆசீர்வாதம் காத்துன்னு இருக்குதான்.
சரி, அப்படி ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்னதான் ஆசீர்வாதம்னா? பணக்காரனா இருக்கிறதா, இல்ல யாருக்கிட்டும் இல்லாத பொருட்களை வச்சுன்னு யாரும் இல்லாத மாதிரியான மாளிகையில் இருக்கிறதா ஆசீர்வாதம்? இல்ல, அவர் என் கூட இருக்கிறது தான் ஆசீர்வாதம். ஏதோ ஒரு சூழ்நிலை என்ன 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 ரொம்ப பாதிக்க போற ஒரு சூழ்நிலையில அந்த பாதிப்பு ஏற்படாம என்ன காப்பாத்துறாரு பாருங்க, அதுதான் பிளெஸிங். என்ன கேட்டீங்கன்னா, எது மோஸ்ட் அண்டர் ரேட்டட் பிளெஸிங் எதுனா, ஒரு ஆபத்து, அந்த ஆபத்து என்ன சுக்குநூறா உடைக்க போகுது. ஆனா அந்த சுக்குநூறா உடைக்கிற வல்லமை இருக்கிற அந்த ஆபத்துல இருந்து ஒரு கீறல் கூட ஆவாம என்ன காப்பாத்துறாரு பாருங்க, அதுதான் பிளெஸிங். பணக்காரனா இருக்கிறது யார் வேணாலும் இருக்கலாம். ஏசப்பா யாருன்னே தெரியாதவங்க கூட பணக்காரர்களா இருக்கிறாங்க. ஆனா உண்மையாவே ஆண்டோட வார்த்தையின்படி பிளெஸ்ட் அப்படின்னா யாருன்னா, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னா யாருன்னா, யாரு கூட ஆண்டவர் இருக்கிறாங்களோ அவங்கதான். ஆண்டவர் நம்ம கூட இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வர எல்லா பிரச்சனையிலும் அவரே நம்மளுக்கு பலனா இருக்குவார். நல்லா கவனிங்க, பிரச்சனை வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா வர பிரச்சனைகள்ல அவர் நம்மளுக்கு பலனா இருக்குவார். அவரோட ஆசீர்வாதம் நம்மள ஓவர் டேக் பண்ணி வரும். எப்படியெல்லாம் ஓவர் டேக் பண்ணும்? 3வது வசனம் வாசிங்களேன். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ ஊருக்குள்ள இருந்தாலும் நீ கெத்தா இருக்குவ, ஊரை விட்டு வெளியே போனாலும் நீ கெத்தா இருக்குவ. கேஜிஎஃப்லயே வேலை செய்யறவங்களா இருந்தாலும் நீ கெத்தா இருக்குவ, பெங்களூருக்கு வேலைக்கு போனாலும் நீ பெங்களூர்லயும் கெத்தா இருக்குவ. கேஜிஎஃப்லயும் உன்னை ஆசீர்வதிக்குவாரு, கேஜிஎஃப் விட்டு வெளியே போனாலும் உன்னை ஆசீர்வதிக்குவாரு. 4வது வசனம் பாருங்களேன். உன் நிமித்தம் உன் பிள்ளைகளும் ஆசீர்வாதமா இருக்குவாங்க. Your children will be blessed. உன் பிள்ளைகளும் ஆசீர்வாதமா இருக்குவாங்க. ஏன் எதுக்காக நம்ம நிறைய சம்பாரிச்சு காசு சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறோம்? எனக்கு இல்லைன்னா கூட என் பசங்களுக்கு முன்வரும் காலத்துல ஃபியூச்சர்ல அவங்க சேஃப்டியா இருக்கணும். ஆனா ஆண்டவர் இங்க சொல்லிடுறாரு, நீ உன்னையும் நான் பாத்துக்குவேன். நீ உள்ள ஆசீர்வாதிக்குமா இருக்க, வெளியே ஆசீர்வாதிக்குமா இருக்க, உன் கர்ப்பத்தின் கனியும் நான் ஆசீர்வதிக்குவேன். ஐ வில் bless your children. நான் உன் பிள்ளைங்களையும் ஆசீர்வதிக்குவேன். அது மாத்திரம் இல்ல, நீ ஆடு மாடு வச்சிருந்தீங்கன்னா ஆடு மாடு கூட ஆசீர்வதிக்குவேன். கோழி வச்சிருந்தா கோழி கூட நிறைய முட்டை போட வைக்குவேன். எந்த மிருகம் நீ வச்சிருந்தாலும் எஃப்ளாக், உங்ககிட்ட இருக்கிற எல்லா மிருகத்தையும், அந்த மிருக ஜீவனுக்குள்ள நான் பெருக பண்ணுவேன். அது நிமித்தம் உனக்கு நான் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவேன். அதுங்களும் நிறைய குட்டி போடும், அதுங்க நல்லா ஹெல்த்தியா இருக்கும். குட்டி போடுறது மாத்திரம் இல்லாம போடுற குட்டியும் ஹெல்த்தியா இருக்கும். அடுத்து 5வது வசனம் பாருங்களேன். ஆமென். ஃபர்ஸ்ட் உன் பாக்கெட் ஃபுல்லா காசு இருக்கும். பாக்கெட்ல இருக்கிற காசு வீணா போகாத மாதிரி ஃபர்ஸ்ட் உன் பாக்கெட் ஃபுல்லா காசு இருக்கிறது மாத்திரம் இல்லாம உன் வீட்டுல ஆகாரம் செய்யற அந்த தொட்டி இருக்குது பாருங்களேன், நீ மாவு பேசுற தொட்டி இருக்குது பாருங்க, அதை கூட உன் பிரெட் பேஸ்கெட்டை கூட நான் ஆசீர்வதிக்குவேன். உன் பிரெட் பேஸ்கெட் ஆசீர்வதிக்குவேன். யோர் நீட்டிங் பவுல், நீ மாவு பேசுற அந்த பாத்திரம் இருக்குது பாரு, திடீர்னு உன் வீட்டுக்கு 4 பேர் எக்ஸ்ட்ரா வந்தா கூட அவங்களையும் மீதி ஆகிறவங்களுக்கு சாப்பாடு செய்ய வைக்குவேன் உன்னை. இதுல ஒரு ஆசீர்வாதத்தை கூட விட்டே வைக்கல, சுத்தி ஆசீர்வாதம் தான். அடுத்த வசனம் பாருங்களேன், 6ஆம் வசனம். ஒரு சில நேரத்துல நம்ம எங்காவது நம்மளுக்கு சில இடத்துக்கு போறப்போ வந்துட்டானா இவன் அப்படின்னு சிலர் நம்மளை பார்த்து சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு காரணம் நம்மளே தான், நம்ம வாயே தான். நிறைய நேரத்துல ஏதாவது தேவையில்லாத விஷயத்த பேசி யாரையாவது காயப்படுத்திட்டு இருக்கோமா, அதனால வந்துட்டானா இவன் அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவரோட வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சா இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ போகும்போதும் உன்னை எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, யூ வில் பி பிளெஸ்ட். நீ வெளியே உள்ள போனாலும் வெளியே போனாலும் என்ன பண்ணுவான் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். 7வது வசனம் வாசிங்க. வாசிங்க. உனக்கு சத்ருக்கள் வந்தா அவங்க ஒரு வழியா வரவங்க 7 வழியா திரும்பி போவாங்க. உனக்கு விரோதமா இருக்கிற சத்ருக்கள் they won't prevail, உனக்கு மேற்கொள்ள மாட்டாங்க. அவங்க உனக்கு விரோதமா வந்தாலும் அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. நான் உனக்கு வெற்றியை கொடுக்குவேன். 8ஆம் வசனத்துல பார்த்தோம்னா, the Lord will command the blessing on you in your storehouses and all to which you set your hand, and he will bless you in the land which the Lord your God is giving you. நான் சொல்ற இடத்துல உன்னை நான் சேஃபா வச்சு, நீ இருக்கிற அந்த இடத்துல நான் உனக்கு சொல்லி நீ போன அந்த கானான் தேசத்துல உன்னை இன்னும் செழிப்பா நான் வைப்பேன். அப்படியே வரிசையா 14ஆம் வசனம் வரைக்கும் வரிசையா இதெல்லாம் நான் ஆசீர்வாதமா கொடுப்பேன், இப்படியெல்லாம் நான் உன்னை ஆசீர்வதிக்குவேன் அப்படியெல்லாம் சொல்லிட்டு 10ஆம் வசனம் பாருங்களேன். ஆமென். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருன்றத பார்த்து மத்தவங்க எல்லாம் பயப்படுவாங்களாம். நம்மள பார்த்து பயப்பட மாட்டாங்களாம். இந்த கிடியன் பையன் ஆண்டவர் கிடியன் கூட இருக்கிறாரு, அதனால நம்மளுக்கு இவனுக்கு விரோதமா எதனா பண்ணா ஆண்டவர் நம்மள அட்டாக் பண்றாரு அப்படின்னு போயிடுவாங்களாம்.
இப்போ எவ்வளவு எவிடென்ட்டா ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறத காட்டுவாருன்னு சொல்லியிருக்காரு பாருங்களேன். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறது சாதாரணமா நம்ம கிட்ட மாத்திரம் சொல்லாம எல்லார்கிட்டும் காட்டுறாராம். என்ன பாக்குறவங்க எல்லாருக்குமே தெரியுமா ஆண்டவர் கிடியன் கூட தான் இருக்கிறாரு, ஆண்டவர் ரெக்ஸ் கூட தான் இருக்கிறாரு, ஆண்டவர் அக்ஷயா கூட தான் இருக்கிறாருன்னு பாக்குறவங்க எல்லாருக்கும் தெரியுற அளவுக்கு ஆண்டவர் எவிடென்ட்டா காட்டுவார். ஏன்னா நான் ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சேன்றதுனால. நம்ம ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படினோன்றது ஃபர்ஸ்ட். இது முழுக்கவே கண்டிஷனல் பிளெஸிங். ஆசீர்வாதத்துல 2 விதமான ஆசீர்வாதம் இருக்குது. ஒன்னு அன்கண்டிஷனல் பிளெஸிங், நிபந்தனை இல்லாத ஆசீர்வாதம். உதாரணத்துக்கு ரட்சிப்பு, ஆண்டவரோட அன்பு. நம்ம கெட்டவங்களா இருந்தாலும் நல்லவங்களா இருந்தாலும் உயரமா இருந்தாலும் குள்ளமா இருந்தாலும் என்ன மாதிரியான பாவம் பண்ணவங்களா இருந்தாலும் ஆண்டவர் நம்மள நேசிக்கிறார், அதுல டவுட்டே கிடையாது. அன்கண்டிஷனல் பிளெஸிங், நிபந்தனை இல்லாத ஆசீர்வாதம். அது நம்மள ரட்சிக்கப்படணும்னா இந்த ஜாதியில இருந்தாதான் ரட்சிக்கப்படணும், இந்த கலர் இருந்தாதான் நீ ரட்சிக்கப்படுவ, இந்த சர்ச்சுக்கு போனாதான் நீ ரட்சிக்கப்படுவேன்னு எதுவுமே இல்லை. எல்லாருக்கும் மேலேயும் ரட்சிப்பு இலவசமா கொடுத்துட்டாரு. அதனாலதான் அது அன்கண்டிஷனல் பிளெஸிங். ஆனா இங்க இருக்கிறது நிபந்தனைக்கு உட்பட்ட ஆசீர்வாதம், கண்டிஷனல் பிளெஸிங். நீ இதை செஞ்சா இதெல்லாம் உனக்கு கிடைக்கும். இவ்வளவு ஆசீர்வாதத்தை அவர் சொல்லிட்டாரு பாருங்க. ஆனா அதுக்கு ஃபர்ஸ்டே கண்டிஷன் வச்சிட்டாரு, நீ இதை செஞ்சா தான் இதெல்லாம் உனக்கு கிடைக்கும். இஃப் யூ டெலிஜென்ட்லி கீப் ஹிஸ் வேர்ட். மறுபடியும் வசனம் போடுங்களேன். இல்ல இங்கிலீஷ்ல வாசிங்க, இங்கிலீஷ்ல பாருங்க. Now it shall come to pass if you diligently obey. இந்த இஃப்ன்ற வார்த்தை இருக்குது பாருங்க. நீ இத பண்ணா, நீ இத செஞ்சா, ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா இவ்வளோ ஆசீர்வாதங்களை ஒரு வரிசையா வச்சுன்னு வந்துட்டுக்கிறாரு. எந்த பக்கம் திரும்பினாலும் ஆசீர்வாதம். நான் கையிட்டு செய்கிற எல்லா தொழிலையும் ஆசீர்வாதம். நான் எதை செஞ்சாலும் ஆண்டவர் என் கூடவே இருப்பார். எனக்கு எதுலையுமே நஷ்டம் வராம அவர் பாத்துக்குவார், வியாதி வராம பாத்துக்குவார், வறுமை வராத பாத்துக்குவார். இன்னொரு இடத்துல 13ஆம் 12ஆம் வசனத்துல, நீ ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காமல் இருப்பாய். இஎம்ஐல வாங்க வேண்டிய அவசியமே இல்லாத பண்ணிடுவார். நான் மற்றவர்களுக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு ஆண்டவரை ஆசீர்வதிக்குவார். கடன் வாங்குற நிலைமைக்கு எனக்கு கொண்டே போக மாட்டார். நிறைய பேருக்கு நான் கடன் கொடுக்குற அளவுக்கு என்ன என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்குவார். பாக்கெட் ஃபுல்லா 4 பாக்கெட்ல 5 பாக்கெட்லயும் காசு எடுத்துன்னு வர அளவுக்கு ஆசீர்வதிக்குவார். யாருக்கெல்லாம் இந்த ஆசீர்வாதம் வேணும்? கண்டிப்பா இந்த ஆசீர்வாதம் ஆசை இல்லைன்னா அப்போ முற்றும் திறந்த முனிவர்கள் மாதிரி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். எல்லாருக்குமே பண தேவை இருக்குது, பண ஆசை இருக்குது. ஆண்டவர் இதுல சொல்றாரு, உன்னை சுத்தி இருக்கிற எல்லா விஷயத்தையும் நான் ஆசீர்வதிப்பேன். உனக்கு நிலத்தை கொடுப்பேன், நிலத்துல ஆசீர்வாதம். மிருகங்களை கொடுப்பேன், மிருகங்கள் ஆசீர்வாதம். உனக்கு பிள்ளைகளே ஆசீர்வாதம், நீயே ஆசீர்வாதம். நீ எங்க போறிய உன் நிமித்தம் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். யூ வில் பி a blessed to be a blessing. யூ வில் பி a blessing. நீயே ஆசீர்வாதமா இருப்ப. நீ எங்க போனாலும் உன் நிமித்தம் நான் அவங்களையும் ஆசீர்வதிக்குவேன். இவ்வளோ ஆசீர்வாதத்தை அவர் விஷ்ணு வந்துட்டாரு. என்ன கண்டிஷன்? என்ன செஞ்சா நான் இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்க முடியும்? ஒரே கண்டிஷன், if you diligently listen to his word. அவரோட வார்த்தைக்கு நீ செவி சாய்த்தால், அவரோட வார்த்தையை நீ கேட்டா, அவரோட வார்த்தையை நீ கேட்கிறப்போ, அந்த கண்டிஷனை நீ ஃபாலோ பண்றப்போ, ஆண்டவரோட வார்த்தையை நீ கேட்கிற அந்த நிலையில இருக்கிறப்போ, அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? இவ்வளோ ஆசீர்வாதத்தை தொடர்ந்து வர வைக்கிறார். அதுவும் நம்மள ஆண்டவர் ஓவர்டேக் பண்ண வைக்கிறார் ஆசீர்வாதத்தை. நான் ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்தா கூட ஆசீர்வாதத்து பின்னாடி நான் போகாம நின்றுக்கிறேன் வைங்களேன், என் முன்னாடி என்ன தொர்த்தின்னு ஆசீர்வாதம் வருமா? எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்களேன். ஆண்டவரோட ஆசீர்வாதம் என்ன தொர்த்தின்னு வருதான். இட் வில் சேஸ் மீ, என்னை துரத்தி கொண்டு வருது. அப்படி ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்குவேன்னு சொல்லி இவ்வளவு சொல்லிருக்கா. சரி, இவ்வளவு ஆசீர்வாதம் வருமா? கண்டிப்பா வரும். எப்போ வரும்? ஆண்டோட வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சா வரும். ஆண்டோட வசனத்துக்கு கீழ்ப்படிறதுக்கு நம்ம நிறைய ரிஸ்க் எடுக்க வேண்டியது இருக்கும். அது ரொம்ப ஈஸியா நம்மளுக்கு கிடைக்காது. நிறைய ரிஸ்க் இருக்குது அதுல. அந்த ரிஸ்க் எல்லாம் நம்ம எடுத்தோம்னா, ஏன்னா மற்றவங்க எல்லாம் இப்போ ஒரு நியாய தர்மப்படி பாக்குறோம், ஒரு வீட்டுக்கு 10 குடம் தண்ணி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கும் 10 குடம் தண்ணி விடணும்னு பார்த்தா கரெக்டா ஒரு 8 குடம் வரப்ப தண்ணி நின்றுடும். நம்ம சண்டைக்கு போலாமா போகக்கூடாதா? நியாயமா நம்ம பார்த்தா சண்டைக்கு போனோம், ஆனா சண்டைக்கு போகக்கூடாது. நியாயப்படி நம்ம சண்டைக்கு போனோம், ஆனா சண்டைக்கு போகக்கூடாது. ஏன்னா நம்ம ஆண்டவர் புள்ளிங்க. இந்த மாதிரி இது சின்ன விஷயம். இந்த மாதிரி எல்லாத்துலயும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. மற்றவங்க எல்லாம் ஸ்கூல் காலேஜ் அட்டாச்சு, ஸ்போர்ட்ஸ்ல சினிமாக்கு எங்கன்னா போவாங்க, ஆனா நம்ம கரெக்டா ஒழுக்கமா போய் படிக்கணும். மற்றவங்க எல்லாம் சண்டே 10 மணி வரலாம் தூங்குவாங்க, நம்ம 6 மணிக்கெல்லாம் எச்சு சர்ச்சுக்கு வரணும். இந்த மாதிரி சில ரிஸ்க் எடுக்கிறோம் பாருங்க. அப்போ வருது தொடர்ந்து நம்மள இந்த ஆசீர்வாதம். இவ்வளவு ஆசீர்வாதமும் வேணும் அப்படின்றப்போ நம்ம எல்லாருக்குமே அந்த ஆசை வர்றது போலவே ஆண்டவருக்காக இந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் நம்ம தயாரா இருக்கணும். ஃபர்ஸ்ட் அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய சத்தத்துக்கு செவி சாய்ச்சோம் அப்படின்னு சொன்னா
அப்போ இவ்வளோ ஆசீர்வாதமும் நம்மள தொடர்ந்து வரும். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புற நீங்க, இப்ப நான் உங்களுக்கான டைம் தரேன். ஒரு நிமிஷம் உங்களுக்கு ஆண்டவருக்குமான நேரம். ஆண்டவரே, நான் உங்களோட வார்த்தையை நான் கீழ்ப்படி, நான் இப்ப நான் உங்களுடைய